ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குட்டீஸ்க்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பட்டர் குக்கீஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த பட்டர் குக்கீஸ் வாயில் வச்சோடனே கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த ஈஸியான பட்டர் குக்கீஸை எப்படி ரொம்பவே சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 200 கிராம் அளவு பட்டரை எடுத்து நான் ரூம் டெம்பரேச்சரில் வெளியே வச்சிட்டேன். இந்த பட்டரை தொட்டு பார்க்கும் பொழுது நல்லா குழன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பிளெண்டர் வச்சு இந்த பட்டரை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த பட்டரை பீட் பண்ணும் பொழுது ரொம்ப லேஸாக ஆயிரும். அதாவது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ரொம்ப லேஸான ஒரு தன்மைக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட பட்டர் எல்லாமே நல்லாவே லேஸாக வந்துருச்சு. அந்தளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம 3/4 கப் அளவு பவுடர் பண்ணி வச்சுருந்த சுகரை சேர்த்துக்கலாம். சுகர் அதிகமாக சேர்த்தாலுமே குக்கீஸ் எல்லாமே ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கப் அளவு சேர்த்துக்கிறேன். சுகரை சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் இதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது பீட் பண்ணும் பொழுதே தெரியும் நமக்கு நல்லா ஒரு ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகி வரும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். பட்டரையும் சுகரையும் சேர்த்து இது போல் நல்லா பீட் பண்ணியாச்சு. பீட் பண்ணதுக்கப்புறம் மாவு பொருட்களை சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்ந்து நம்ம 2.5 கப் அளவு சேர்த்துருக்கோம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் சலிச்சு எடுத்துட்டு ஒரு பிளெண்டர் வச்சு இது போல் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கையில் எடுத்து இது போல் பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இப்போ குக்கீஸ் செய்கிறதுக்கு மாவு இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணும். இப்போ நம்ம எல்லா குக்கீஸும் ஒரே அளவில் வரணுன்றதுக்காக ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் அளந்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அளந்து எடுத்துக்கிட்டோம்னா எல்லா குக்கீஸும் ஒரே அளவில் வரும். இப்போது மேலே டிசைனுக்காக ஒரு ஃபோர்க் வச்சு இது போல் தட்டி விட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கியூவர்ஸ் வச்சு கூட இது போல் ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டிங்கன்னா அதுவும் ஒரு டிசைன் மாதிரி வரும். வச்சுருக்கிற எல்லா மாவையும் இதே போல் நம்ம செஞ்சு எடுத்துட்டு ஒரு ட்ரேயில் வச்சுட்டு இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க அதாவது 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குக்கீஸை ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தால் போதும். அதுக்கு அதிகமாக விட வேண்டாம். அதுக்கு அதிகமாக விட்டிங்கன்னா கரிய ஆரம்பிச்சிரும். பாருங்கள், 10 நிமிஷத்தில் நம்மளோட குக்கீஸ் எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா பேக் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம எடுக்கும் பொழுது கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வெளியே ட்ரேவை வச்சிட்டோம்னா அது நல்லா க்ரன்ச்சியாக நல்லா மாறிடும். நீங்கள் அதுக்காக கொலன்னு இருக்குதுன்னு நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா, நீங்கள் ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரிய ஆரம்பிச்சிரும். பாருங்கள், நம்மளோட குக்கீஸ் எல்லாமே உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு க்ரன்ச்சியாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.